வணக்கம். இந்த வீடியோவில் கடந்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் வேறு எந்த டாப்பிக்கும் பேசுகிறதுக்கு இல்லாதனால இன்னைக்கு இந்த கொஞ்சம் இப்போது தமிழ்நாட்டிலே ஆகட்டும், முக்கியமாக அரசியல் சைடாகட்டும், குற்றம் சைடாகட்டும் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதில் முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்ச் மாதத்தில் தூத்துக்குடி விளாத்துக்குளம் சைடில் ஒரு ஒரு இயற்கை உபாதை கழிக்க போனால் ஒரு +2 மாணவி வந்து கொல்லப்பட்டார்கள். ஐ மீன் வந்து அப்யூஸ் பண்ணி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அங்கே வந்து கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயமே பெருசாக பூதாகரமாக வெடிச்சு அந்த டைமில் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சில நாட்கள்லேயே வந்து குற்றவாளியை வந்து பிடிச்சிட்டாங்க. தர்மமுனீஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து பிடிச்சிருக்காங்க. அவர் மேலே அப்புறம் இவ்வளோ நாள் வழக்கு நடந்துக்கிட்டு இருந்தது. ஒரு வழியாக அவர் தான் வந்து குற்றவாளி அப்படின்லாம் கன்ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி வந்து தண்டனை வந்து அறிவிச்சிருக்காங்க. அவருக்கு அதன்படி இரட்டை தூக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து விதிச்சிருக்காங்க. சரி, என்ன இரட்டை தூக்கு தண்டனை அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்தியாவிலே ஆகட்டும், தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து தூக்கு தண்டனைங்கிறது வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஹெவி ஒரு அதிகமான ஒரு பெரிய ஒரு குற்றம் பண்ணால் அதுக்கு ஒரு இரட்டை தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. இப்போ இன்கேஸ் தூக்கு தண்டனைன்னு கொடுத்தா உங்களுக்கே தெரியும், சில நாட்கள் வந்து ஜெயிலில் இருப்பாங்க. அப்புறம் அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து தூக்கில் போடுறதுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கும். பட் அப்போ வந்து சும்மாலாம் வந்து இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்திலலாம் தூக்கு போடுறதெல்லாம் விட்டுற மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும், ஃபர்தராக அப்பீல் பண்ணலாம். எகைன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதாகட்டும், இல்லை ஒரு பிரதமர், ஜனாதிபதி, அப்புறம் ஆளுநர், இவங்ககிட்ட இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் வந்து அதை எதிர்த்து வந்து மனு போடலாம். அதாவது இதுக்கு அப்பீல் பண்ணி எல்லா விஷயத்துலையும் மனு போடலாம். மனித உரிமை ஆணையத்திலிருந்து நிறைய வந்து இந்த வெல்ஃபேர் போர்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எதிரானவங்க தான். தூக்கு தண்டனைக்கு எதிராக நிறைய இயக்கங்கள் இருக்குது, அவங்க சார்பாக வந்து போடலாம். இப்படி எல்லாமே ஒவ்வொரு ஹையாரிக்காக போகும்போது அந்த தண்டனை தூக்கு தண்டனையிலேருந்து குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ சுப்ரீம் கோர்ட் போனால், இல்லை இதுக்கு அடுத்த ஒரு கொடுத்ததே போக்சோ நீதிமன்றம் தான் கொடுத்துருக்கு. தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றம். இது எதிர்த்து இவங்க மேபி அப்பீல் பண்ணலாம். இதுதான் ஃபைனலான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இல்லை, இவங்க அடுத்தடுத்து அப்பீல் பண்ணுறப்போ இந்த மாதிரி பண்ணுறப்போ அதோட அந்த தண்டனைங்கிறது சில குறைக்கப்பட வாய்ப்பு இருக்குது. தூக்கு தண்டனை கேன்சல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ இரட்டை தூக்கு தண்டனைனா இன்கேஸ் அப்பீல் பண்ணாலும் இன்னொன்று வந்து ஐ மீன் அது ஒன்று என்ன ஆனாலும் இரண்டாவதாக இரட்டை தூக்கு தண்டனைங்களா அது வந்து அப்ளிகபிள் ஆகும். அப்பவும் திரும்பவும் ஃபர்தராக போய் ஆப்ஷன் இருக்குது. பட் இது கொஞ்சம் இந்த மாதிரி கொடுக்குறது கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்குது. மோஸ்ட்லி வந்து தூக்கில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். பட் உங்களுக்கு தெரியுமா இல்லையா, நம்ம ஊர்லேயே ஆகட்டும் இல்லை இந்தியாவில் தூக்கு தண்டனைங்கிறது இப்போலாம் வேறு ரொம்ப ரேர் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். பட் அகைன் நம்ம இந்த தண்டனைக்கு ஒரு வரவேற்பு தான், ஒரு நியாயமான ஒரு நீதி கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு இன்சிடெண்ட் எங்கேயாவது ஒன்று நடந்துருது. சீரியஸாக சொல்லணும்னா லாண்ட் ஆர்டரை வந்தோ இல்லை ஒரு ஆட்சியாளர்களையோ வந்து எவ்வளோதான் நம்ம இந்த விஷயத்தில் குற்றம் சொல்ல முடியுன்ற மாதிரி தான் இருக்குது. பட் அகைன் இப்போ உங்களுக்கே தெரியும், கோயம்புத்தூர் சூலூரில் இப்போ ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது. 10 வயசு குழந்தைய 2 பேர் வந்து மோகன் கார்த்தி அப்படிங்கிறவங்க பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி கொலை பண்ண விஷயம் உங்களுக்கே தெரியும். பட் அது ஒரு பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. என்னென்னமோ அதில் ட்விஸ்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ கலந்து கொடுத்துட்டாரு ஹஸ்பண்டு, அவரு உடந்தையாக இருக்கார், இவங்க உடந்தையாக இருக்காங்க, தாய் வந்து போதையிலே இருக்காங்க, இதில் சித்தி வேற இருக்காங்க, அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஊறப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம பார்க்குறோம். பட் அதெல்லாம் வந்து காவல் அதிகாரிகள் உடனுக்குடனே அதில் வந்து என்ன ஏதுன்றதை பார்த்து கரெக்டான ஒரு நீதி வாங்க வேண்டும்னு நம்ம பார்க்கலாம். பட் எகைன் இந்த மாதிரி விஷயத்தில் இன்ஸ்டண்ட்டாக வந்து தண்டனைகள்லாம் கொடுத்த முடியும். இப்போ பார்த்தீங்களா ஒரு 2 மாதம் ஆகுதுல்ல, அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துலையும் டைம் எடுத்துப்பாங்க கோர்ட்டு. ஏன்னா தவறான ஒரு தண்டனையோ ஏதோ ஒரு அவசரப்பட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுலேயும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகும். இப்போதைக்கு நீதிமன்ற காவலில் இருக்காங்க. அடுத்தடுத்த நாட்களில் இது மேக்சிமம் என்ன பண்ண முடியும்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நல்ல லாயராக போட்டு அது கொஞ்சம் இவருக்கு அந்த தண்டனை குற்றவாளிகளுக்கு ஒரு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் ஃபர்தர் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு விஜய் அவர்களாகட்டும், இந்த ஒரு ஆட்சிக்கு இது ஒரு பிளாக் மார்க் ஆகிடுச்சு. இதை வந்து ரிசால்வ் பண்ணோன்னா ஒரே ஆப்ஷன், ஒரு கடுமையான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அது கிடைக்கும்னு நம்ம நம்புவோம். அந்த இறந்து போன குழந்தைக்கு நியாயம் நிதி கிடைக்க வேண்டும் என்றும் நம்ம வேண்டலாம். அடுத்த டாபிக் உங்களுக்கே தெரியும்,
இதனால கவர்மெண்ட் சைடு லாண்டர் பிரச்சனை அதிகமாக போயிட்டு இருக்குன்னு சும்மாவே கிளப்பி விட்டுருப்பாங்க. இதில் எதிர்கட்சிக்காரங்க எல்லா கட்சிகளும் சேர்ந்து இப்போ உங்களுக்கே தெரியும். முன்னாடி வந்து இப்போ ஒரு திமுக இன்கேஸ் கவர்மெண்ட்ல இருந்தால் ஏதாவது குற்றம் நடந்தால் அதிமுக கேட்பாங்க, அதிமுக இருந்தால் திமுக கேட்பாங்க. இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து, இது இல்லாமல் பிஜேபி எல்லாருமே சேர்ந்து இஷ்டத்துக்கு குற்றம் சுமத்துறதாகட்டும். 15 நாளில் பாருங்க இவ்வளோ வழக்கு வந்துருச்சு, இவ்வளோ கேஸ் வந்திருக்கு, இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. வாட் எவர் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி இப்போ தான் வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆகியிருக்கு. அதுக்குள்ளே வந்து எல்லாமே கரெக்டாகிட முடியாது. இவ்வளோ வருஷம் நீங்கள் பண்ணி வச்சுட்டு போனதெல்லாம் மாற்றணுன்னாலும் அதிகாரிகளை வந்து இடமாற்றம் செய்யணும், யார் தப்பு பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கே வந்து டைம் ஆகிருக்கும். அதுக்கிடையில் இந்த மாதிரி நடக்கிறப்பவும் அவங்க துரிதமாக வேலை பார்த்து தான் இப்போ ஒரு அவங்க காவல் அதிகாரிகள்லாம் வந்து குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்த வந்து யாருமே பேச மாட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க ப்ரெஸ் மீட்டில் ஏதோ சிரிச்சிட்டாங்கன்ற வேற ஒரு குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுலேயும் வந்து ஏஐ வீடியோலாம் இல்லாத உண்மையான வீடியோ தான். பட் அது வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை இவங்க வந்து நியூஸ் மீடியா வந்து வீடியோ எடுத்து போட்டு இந்த மாதிரி தேவலமான எச்ச தான் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியெல்லாம் இந்த மாதிரி எந்த வேலையும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ எல்லா மீடியாவும் ஆப்போசிட்ஸில் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு இந்த மாதிரி எடுத்து போகிறதாவே இருப்பாங்க. இன்னைக்கு மட்டும் எவ்வளோ குற்றச்சாட்டுகள் பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் முதலமைச்சர் மேலே ஒருத்தர் ஒரு ஐடி ஊழியர் ஜேம்ஸ் ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் ரொம்ப ரேம்ஸ் ராஜாங்கிறவர் நான் கூட பார்த்தேன் அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ரொம்ப விமர்சனம் வைக்கிறது வேற. எல்லாருமே தான் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் இவர் வந்து பப்ளிக்காக இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, அதுலேயே வந்து திராவிடன் சாக்கு இந்த மாதிரிலாம் போட்டிருக்காரு. அதில் ரொம்ப ஆபாசமான வார்த்தைகள்லாம் போட்டிருக்காரு. என்னாலே சத்தியமாக கேட்க முடியல. மேபி நீங்கள் அவரோட இன்ஸ்டாடியை பார்க்க வாய்ப்பு கிடைச்சா மேபி நீங்கள் பார்க்கலாம். அதில் அவ்வளோ வல்கராக வந்து வார்த்தைகள் கொச்சையாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே ஒரு தவறு தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கும் ரொம்ப கேவலமாக பேசி அவதூறு பரப்புறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த அந்த வீடியோவை பேசுகிறதெல்லாம் பார்த்தா இந்த ஆளெல்லாம் உள்ள தூக்கி போட வேண்டிய ஆள் தான்ன்ற மாதிரி அப்போயே தோணுச்சு. பட் தூக்கி போட்டது கரெக்டான விஷயந்தான். இதுக்கும் வந்து பாருங்கள் கண்டெல்லாம் தெரிவிச்சுட்டு இருப்பாங்க. போன ஆட்சியில் வந்து யாராவது நார்மலாக விமர்சனம் வச்சாலே உள்ளே தூக்கி போடுற யூடியூபர்ஸ் எத்தனையோ யூடியூபர்ஸ் உள்ளே தூக்கி போட்டு ஒரு கொடுமையாக பண்ணாங்க. அதனால எதுக்குள்ள இவ்வளவோ பரவலை தான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, சென்னையில் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் போராட்டம். அதாவது இதுக்கு முன்னாடி 10 ரூபா பாட்டில் வந்து நார்மலைஸ் பண்ணப்போ இவ்வளோ குற்றங்கள் நடந்த போல இந்த டாஸ்மாக் ஊழியர்களை ஒன்றும் பண்ணலை. பட் அகெயின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அகெயின் இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணக்கூடாது. பண்ணிட்டு போட்டுருந்தா விட முடியும். திரும்ப போய் இதுக்காக திரும்ப 500 டாஸ்மாக் புதுசாக ஊருக்குள்ளே திறக்க முடியும். இந்த விஷயத்துலலாம் பெருசாக கவர்மெண்ட் கண்டுக்கூடாது. இத்தனைக்கு உங்களுக்கே தெரியும், சிஜேபி பார்ட்டி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறவங்க நேற்று மதுரையில் ஏதோ ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க வேலை வாய்ப்பு இல்லைன்றதுக்காக. இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுங்கிறதே போனாச்சும் ஒன்றும் முடிகிறப்போ இல்லை இடையில பண்ணாமல் இப்போ தான் இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு. அதுக்குள்ளே வேலை கிடைக்கலன்னா ஃபர்தராக அவர் ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கலன்னா இதில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வந்த 2 வாரத்தில் அதுவும் இந்த பார்ட்டிலாம் வந்து இவங்க பார்ட்டினே ஃபஸ்ட் இன்னும் ஒரு அஃபிஷியலாக வந்து இது பண்ணல. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஏதோ இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இது மாதிரிலாம் போன ஆட்சியில் நடந்திருக்க கூட முடியாது. அந்தளவுக்கு மோசமாக இதெல்லாம் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. பட் வாட் எவர். அதை தாண்டி வேலூர் மாவட்டத்தில் தாவேகா நிர்வாகி விஜயகுமார் மாமூல் கேட்டு மிரட்டுவதாக குற்றச்சாட்டு, சாலை மறியல்லாம் ஈடுபடுறாங்க. பட் எகைன் இது உண்மையாக பொய்யான்னு இன்னும் விஷயம் தெரில. நியூஸில் பாலிமரெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, சாலை மறியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இன்கேஸ் அவர் விஜயகுமார் தாவேகா நிர்வாகி விஜயகுமார்ன்றது இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஜெயிலே கூட போடுறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. இன்கேஸ் பண்ணியிருந்தா, பண்ணாமல் சும்மா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு குற்றச்சாட்டு பண்ணால் அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி யார் இதை கிளப்பி விட்டா இந்த சாலை மறியலுக்கு, இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து அவங்க வந்து பார்க்கணும். பட் எகைன் மேபி எல்லாரும் இவ்வளோ பப்ளிக் இருக்கிறத பார்த்தா மேபி இன்கேஸ் அது இவங்க எல்லாம் வந்து குற்றம் சாட்டுற மாதிரி அவர் நிர்வாகி இருந்திருந்தால் உடனுக்குடன் வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்து மட்டும்தான் நியூஸில் இமீடியட்டாக அந்த ஒரு விஷயம் போனால் மட்டும்தான் ஒரு ட்ரஸ்ட்டும் வரும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆளுங்களாம் எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னே தெரில. இப்போ தான் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஆட்சிக்குள்ளே வந்திருக்கும், ஒரு 3 வாரம் கூட ஆகலாம். அந்த அளவுக்கு கேவலமாக இறங்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கணுமான்றது தான் வந்து ரொம்பவே யூஸாக இருக்குது. நமக்கு அந்த கட்சியில் நாம் யாருமே இல்லை, அந்த கட்சி சரி ஏதோ ஒரு கட்சி வந்திருக்கு, அவங்க நல்லது பண்ணவங்க, ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குன்ற ஒரு பொது மனிதர்கள் நம்புகிற இடத்துலையே நாம் இருக்கோம். எந்த ஒரு தவறு நடந்துடக்கூடாதுன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி கட்சியில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்தா இந்த ஆளெல்லாம் என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. வாட் எவர்.
இதுதான். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஊறப்பட்ட நியூஸ்கள் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த அவதூறு பரப்புதுன்றது இப்போது இந்த உங்களுக்கே தெரியும்ல, கடந்த ஒரு வாரமாக 2 வாரமாக எங்கே போனாலும், கல்யாணத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, மற்ற கட்சிக்காரங்கெல்லாம் புலம்புறதாவே வேலையாக போயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் வச்சுட்டாங்க, சோஷியல் மீடியாவில் வச்சுட்டாங்க, நடிகரை வச்சுட்டாங்க, இன்க்ளூடிங் சீமான்லேருந்து எல்லாருமே புலம்பிகிட்டே இருக்காங்க. அதில் அதுவும் பண்ணுறாங்க. பேரலாக நாம் இனிமேல் இன்ஸ்டாகிராம் மாதிரி இதுக்குள்ளெல்லாம் இறங்கணும்னு இறங்கி, அதாவது நல்ல பேர் எடுக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்களுக்கு அவதூறு பரப்பி கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக விஜய் ரசிகர்கள் மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, அதாவது அவங்களுக்கு ஆதரவாக ஒரு 10-20 அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால், எதிராக இந்த மாதிரி கிளப்பி விட்றதுக்காகவே ஒரு 50-100 ஐடிக்கள் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு 4 போஸ்ட் நல்லபடியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கேவலமாக போஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பட் இதுதான் ஆக்சுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நியூஸில் நிறைய விஷயங்கள் இப்போ அவதூறுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பரப்பிக்கிட்டு இருக்கான்றது நம்ம பார்க்க முடியுது. பட் வாட் எவர், நீங்கள் எந்த ஒரு நியூஸோ இந்த மாதிரி போஸ்ட்டோ இதை பார்க்குறப்போ தயவுசெய்து அது உண்மைதானான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆராய்ந்து அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது பெட்டர். இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், சும்மாலாம் விட்டுற மாட்டீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க விஜய் வரக்கூடாதுன்றதுக்காக. அதிமுக கூட்டணி லெவல்லலாம் போனவங்க இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த கையில் எடுத்து பண்ண முடியும். பட் எகைன் அதுக்காகலாம் ஃபர்தராக எனக்கு என்ன கேட்டால் இப்போதைக்கு லா அண்ட் ஆர்டர் முக்கியமாக இன்னும் அதுக்காக மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க. பட் ஃபர்தராக அதை முடுக்கி விடணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் குற்றங்கள் நடக்குது. மதுரையில் கூட ஏதோ ஒரு சிறுவனை வெட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. கோயம்புத்தூர் சைடு ஏதோ ஒரு வீட்டில் பெட்ரோல் பாம்பு வீசப்பட்டதுங்கிறது வருது. இந்த மாதிரி கஞ்சா சப்ளை, இந்த மாதிரி அடுத்தடுத்து சின்னதாக தான் நடந்தாலும் அதை பெருசாக போடுறது தான் எல்லா நியூஸ் சேனல்ஸுக்கும் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டாக இருக்கும் இப்போது. பட் பார்க்கலாம் ஃபர்தராக இந்த கவர்மெண்ட் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுது, எப்படி இதை சரி செய்யுதுன்றது அடுத்தடுத்த வீடியோக்களில் தான் பார்க்க முடியும். இன்கேஸ் நான் ஏதாவது உண்மைக்கு புறம்பாவோ தவறுதலாவோ இங்கே தகவலை கொடுத்துருந்தால் மன்னிக்கவும். அது ஏதாவது தவறுதான் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நம்ம ஃபர்தராக பேசலாம். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.